السلام عليكم ورحمة الله وبركاته. عن عائشة رضي الله تعالى عنها عائشة رضي الله تعالى عنها அறிவிக்கிறார்கள், جاء رسول الله صلى الله عليه وسلم ووجوه بيوت أصحابه شارعة في المسجد. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். அப்போது மதீனாவாசிகளில் சிலருடைய வீடுகளின் வாசல்கள் பள்ளிவாசலை ஒட்டி இருந்தது. ஃபகால, அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜ்ஜுஹு ஹாதிஹில் புயூத அனில் மஸ்ஜித், வீடுகளுடைய வாசல்களை பள்ளியை விட்டும் நீங்கள் திருப்பி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சும்ம தகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் வலம் யஸ்னஇல் கௌமு ஷைஅன், ஆனால் மதீனாவாசிகள் அந்த வார்த்தையை சொன்ன பிறகும் அவங்க எதுவுமே செய்யாமல் அப்படி இருந்தாங்க. ரஜாஅன் யன்ஸில ஃபீஹிம் ருக்ஸத்துன், ஏதாவது நமக்கு பெருமானார்கிட்டருந்து சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த வண்ணம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ ஹரஜ இலைஹிம், திருப்பியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, வஜ்ஜுஹு ஹாதிஹில் புயூத அனில் மஸ்ஜித், உங்கள் வீட்டு வாசலை பள்ளியை விட்டும் நீங்கள் வேறு பக்கம் திருப்பி விடுங்கள். ஏன்னா ஃபைன்னி லா உஹில்லுல் மஸ்ஜித லி ஹாயிதின் வலா ஜுனுபின், குளிப்பு கடமையானவருக்கும் மாதத்தீட்டு வரக்கூடிய பெண்களுக்கும் நான் இந்த பள்ளியை அனுமதிக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபாக்களில் சில பேருடைய வீடு பள்ளியை சுற்றி பள்ளியை ஒட்டி அமைந்திருந்தது. குறிப்பாக அவங்களுடைய வாசல்கள் பள்ளிக்கு நேராக இருக்கும். அதை சஹாபாக்கள் விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க. ஏன்னா பள்ளியோடு தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவ்வப்போது பள்ளிக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு எண்ணத்துலையும் அவ்வாறு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை அப்படி வைக்கக்கூடாது, உங்கள் வாசல்லாம் வேறு பக்கமாக திருப்பிடுங்க. அதாவது எந்த தேவையாக இருந்தாலும் பள்ளிக்கு தான் வந்தாகணும், பள்ளியில் தான் அவங்க மேக்சிமம் இருப்பாங்க, அப்படி இருப்பதை தான் அவங்க விரும்பினாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி வேண்டாம், வாசலை வேறு பக்கமாக திருப்பி வச்சுருங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் அப்படியே போயிடணும், பள்ளிக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு போன பிறகும் சஹாபாக்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படி இருந்துட்டாங்க. பொதுவாக சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை மீறாதவர்கள், எது சொன்னாலும் உடனே கட்டுப்பட்டுருவாங்க, எது சொன்னாலும் உடனே செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி சொன்ன பிறகும் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தாங்க. அவங்க சொன்னபடி செய்யலை, வாசலை மாற்றி அமைக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பள்ளியோடு ஒட்டியதாக தன்னுடைய வீட்டு வாசல் அமைந்திருக்கணும், எப்பவுமே பள்ளிக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை அமைதியாக இருக்கிறத பார்த்து சஹாபாக்களுக்கு அந்த ஆசை இருக்குது, சரி பரவாயில்ல, சரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அனுமதி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அதனால் சொன்ன பிறகும் அப்படி செய்யாமல் விட்டுட்டாங்க. மறுபடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நீங்கள் மாற்றித்தான் ஆக வேண்டும், காரணம் உங்களுக்கு குளிப்பு கடமையாகும், மாதத்திட்டு வரக்கூடிய பெண்கள் இருப்பார்கள், அவங்களாம் பள்ளிக்கு வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும், அப்படி வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன், அதனால் நீங்கள் பள்ளிக்கு நேராக இருக்கக்கூடிய வீட்டு வாசலை நீங்கள் மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இந்த சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டார்கள். சுற்றி சுற்றி இருந்த அந்த சஹாபாக்களுடைய வீட்டு வாசல்களை எல்லாம் வேறு பக்கம் திருப்பி அமைக்குமாறு உத்தரவிட்டார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டு வாசலை மட்டும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, சஹாபாக்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் பெருமானாருக்கு கிடைத்த உபகாரங்கள், எண்ணற்ற உபகாரங்கள் கிடைச்சிச்சு. அந்த உபகாரங்களுக்கெல்லாம் ஒரு பிரதி உபகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அபூபக்கருடைய வீட்டை மட்டும், அந்த வாசலை மட்டும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இதில் ஒரு தனக்கு பின்னால் அபூபக்கர் அவர்கள் தான் கலீஃபாவாக வரப்போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்கையும் இருந்துச்சு. என்னென்னா,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கலீஃபாவாக வரப்போகிறாங்க. கலீஃபாவாக வந்துட்டாங்க அப்படின்னா அப்பப்போ பள்ளிக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தொழுகைக்காக மட்டுமல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும், மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உடனே பள்ளிக்கு வர மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் அவங்க வீட்டு வாசலை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தனக்கு பின்னால் கலீஃபாவாக அவங்க தான் வர போகிறாங்க அப்படிங்கிறத அதன் மூலமாக உணர்த்தி விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எல்லா வாசலையுமே அப்புறப்படுத்துமாறு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிக்கு வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது, பள்ளிக்குள் தங்கக்கூடாது. ஒருவேளை பள்ளிக்குள் தங்கக்கூடியவர்கள் இஅ்திகாஃப் போன்ற விஷயங்களுக்காக பள்ளியில் தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா ஒரு செகண்ட் கூட அங்கே இருக்கக்கூடாது. உடனே பள்ளியை விட்டு வெளியே போயிடணும். அப்புறம் பள்ளியை விட்டு அவுட்டர் போயிடணும் அர்த்தம் கிடையாது. பள்ளியை விட்டு வெளியே போய் அங்கே எங்கே குளிக்க வேண்டுமோ அங்கே குளிச்சுட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு பள்ளிக்குள் வர வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்லையும் கூட சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. நீங்கள் மயக்கமாக போதையில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் நெருங்கி வந்து விடாதீர்கள். ஹத்தா தஅலமு மா தகூலூன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் வரை நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகைக்கு வராதீங்க, தொழுகையின் பக்கம் நீங்கள் வராதீங்க. வலா ஜுனுபன். நீங்கள் குளிப்பு கடமையான நிலையிலும் நீங்கள் தொழுகைக்கு வராதீங்க. இந்த தொழுகை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா தொழும் இடத்திற்கு அப்படின்று நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். குளிப்பு கடமையான நிலையில் தொழக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கு நீங்கள் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனால் குளிப்பு கடமையானவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடாது, பள்ளியில் தங்கக்கூடாது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில இமாம்கள் தங்குவது மட்டுமல்ல பள்ளியை கடந்து போகிறது கூட கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து அந்த பக்கமாக அப்படி கடந்து போகிறது கூட குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சில இமாம்கள் சொல்கிறாங்க. நம்ம அந்த அளவிற்கு நாம் இந்த பள்ளியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. பள்ளியை விட்டுருங்க, வீட்டில் கூட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா தாமதம் இல்லாமல் உடனே குளிப்பது ஏற்றமானது. அந்த குளிப்பு கடமையான நிலையில் நாம் தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா எந்த வீட்டில் குளிப்பு கடமையானவர்கள் குளிக்காமல் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த செய்தியாக இருக்கிறது. அப்போ அதனால் நாம் அதில் வீட்டிலேயே அந்த அளவுக்கு நம்ம பேணுதலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நாம் எந்த அளவுக்கு பேணுதலோடும் இறையச்சத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். குளிப்பு கடமையான நிலையில் சஹாபாக்கள் பள்ளிக்கு வருவதல்ல, பெருமானாரை சந்தித்து அவர்களோடு உரையாடுவதற்கு கூட அவங்க யோசித்தாங்க. அதை அவங்க பெரிய ஒரு குற்ற மாதிரி அவங்க கருதுனாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீதியில் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து வீதி வழியாக வந்துட்டு இருக்கிறாங்க. பெருமானாரை பார்த்துட்டாங்க, அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அபூ ஹுரைராவை பார்த்துட்டாங்க. கிட்ட வரக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சட்டென்று அங்கிருந்து விலகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. இது சஹாபாக்களுடைய வளமை அல்ல. பெருமானாரை பார்த்துட்டாங்கன்னா உடனே பக்கத்தில் வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பக்கத்தில் வந்து கூட வேகமாக, அதாவது ஒன்றும் பேசாமல் வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்தாங்க. அபூ ஹுரைராவை பார்த்து கேட்டார்கள், ஐனா குன்த யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் குன்து ஜுனுபன், எனக்கு குளிப்பு கடமையாக இருந்துச்சு. ஃபகரிஹ்து அன் உஜாலிஸக வஅனா கைரி தஹாரத்தின், சுத்தமில்லாத நிலையில் உங்கள் கூட இருப்பதை, உங்களோடு பேசுவதை, உங்களோடு நெருங்கி இருப்பதை நான் பிரியப்படலை. அதனால் வேகமாக வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அதற்கு பிறகு வந்தேன் அப்படின்ட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன பொழுது சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, இன்னல் மூமின லா என்ஜிஸ், மூமின் அவனுடைய உடம்பு நஜீஸ் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. குளிப்பு கடமையான நிலை யார் கூடயும் பேசக்கூடாது, பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அல்ல. அந்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் அந்த நிலையில் பெருமானாரோடு இருப்பதை அவங்க
அந்த சுத்தமற்ற நிலையில் அவங்களோடு பேசுகிறத, சலாம் சொல்கிறத, நெருங்கி இருக்கிறத கூட அவங்க யோசித்தாங்க. அப்படிக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பது இங்கே யோசிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் நாம் பேண வேண்டிய ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் சரியான முறையில் பேணி நடக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக.